அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்முடைய டிரைவர் சொந்தங்களுக்கு வந்திருக்கிறக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் நம்ம பார்க்கலாங்க. 5169 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த 5169 பேர் யார், இவங்களுக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுத்துருக்காங்க, எப்படி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போயிருக்கு, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஸோ கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தா இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதை பற்றி தான் இருக்கும். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பியே ஆகணும் அப்படின்ட்டு தமிழக அரசு கடந்த ஆண்டிலிருந்தே அதிக அளவு ஆட்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டாங்க, தேர்வு நடத்தினாங்க, தேர்வில் ரிசல்ட் வெளியிட்டாங்க, செலக்ட் ஆனவர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தினாங்க. செய்முறை தேர்வு முடிஞ்சு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைக்கும் அடுத்த கமிட்மெண்ட் எதுவுமே வைக்காமல் அப்படியே இருக்காங்க நிலுவையிலேயே. கிடப்பில் போடப்பட்டதா டிஎன்எஸ்டிசியோடைய பணி நியமன ஆணைகள். இனி பணி நியமன ஆணைகள் வருமா என்ற சந்தேகத்துடன் ஒவ்வொரு நாளுமே போஸ்ட் ஆஃபீஸை வழிமேல் விழிமேல் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம் டிரைவர் சொந்தங்கள். ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு இனிமேல் பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நியமனம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இறுதியில் இந்த வழக்குகள் அனைத்துமே முடிஞ்சாச்சுங்க. ஆணை வழங்குவதில் இன்னும் எந்த விதமான தடை சிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ இனி எந்த நேரத்தில் வேணாலும் இந்த டிரைவருடைய டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிடலாம். ஸோ டிசிசி அப்படின்றது தான் இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. டிரைவர் கம் கண்டக்டர். இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இனி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு வெளியிடப்படலாம். தயாராகி கொள்ளுங்கள் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெறுவதற்குங்க. 3274 பேருக்கு முதல் தேர்வர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இன்னும் சில தினங்களில் அல்லது இன்னும் ஒரு வாரம், அதுதான் இந்த பிப்ரவரி மாதம் 28 தான் டெட்லைன். இதற்கு பிறகு தேர்தல் வந்துருச்சு. ஸோ தேர்தல் மார்ச் 16ன்றதுனால ஒரு கட்ட மாநிலங்களவை தேர்தல் மார்ச் 16 சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த இன்னொரு தேர்தலுக்கு உண்டான தேர்தல் தேதிகள் இன்னும் வெளியில் பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே நிறுத்தி வைக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேர்தல் விதிமுறைகளை உட்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வெளியாகும். அதுக்கப்புறம் வெளியாகலாமலும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம். அது போக்குவரத்து துறை அடுத்த அமைச்சர் யார் அப்படின்றத பொறுத்து தான் போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் நம் டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே போக போகிறாங்க. ஸோ இதுதான் டெட்லைன். இந்த 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தால் தான் உங்கள் கைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இல்லைனா நீங்கள் அடுத்த வேலையை தயவு செய்து பார்க்க போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் நம்மளுடைய கடைசி ஒரு முடிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்மளோட வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தமிழக அரசிடமிருந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசிடமிருந்து டிரைவர் கம் கண்டக்டர் உண்டான பணி நியமன ஆணைகள் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்து பணிக்கு செல்ல தயாராகி கொள்ளுங்கள். ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்றது எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியில் ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுமே நிரப்ப போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்தில் 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது, தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.